Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹால் வீடியோ. நான் எப்போவுமே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறேன்னா இது நைக்கா ஆர் பர்பிள்லேருந்து வாங்குவேன். இந்த வாட்டி அமேசான்லேருந்து கொஞ்சம் மேக்கப் ஹால் மேக்கப் பியூட்டி ஃபைன்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ எப்போவுமே நான் பெருசாக வந்து மேக்கப் பெருசாக போட மாட்டேன். இன்றைக்காச்சும் ரொம்ப ரேர் ஏதாவது ஃபோட்டோ ஷூட் இல்லை இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காரோம் இல்லை ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த மாதிரினா தான் மேக்கப் பண்ணுவோம். அப்போ கூட மினிமலாக ஒரு பிபி க்ரீம் லிப்ஸ்டிக் இதுதான் மேஜராக இருக்கும். அண்ட் ஐ மேக்கப் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி கன்சீலர்ஸ்லாம் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் யூஸ் பண்ணதே கிடையாது, எனக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் இன்றைக்கி நான் அமேசானில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு 4 பார்சலாக ரிசீவ் ஆகிருந்தது லாஸ்ட் 3 டேஸாக. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல் பேக்கேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஐ எம் டூயிங் திஸ் டுடே. ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நாட் ஒன்லி மேக்கப், கொஞ்சம் மேக்கப் ரிலேட்டட் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டடும் இருக்கும். ஸோ அது எல்லாமே தான் வந்து இதில் வச்சுருக்கேன். நான் அப்படியே வரிசையாக போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோட லிப் ப்ளம்பிங் மாஸ்க் விட்டமின் C + E. ஸோ இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டாட் அண்ட் கீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிராண்ட் அப்படிங்கிறதுனால. அண்ட் எனக்கு வந்து லிப்ஸு இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ அதனால் இந்த மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பேக்கேஜிங்கில் தான் வரும். அண்ட் இந்த மாதிரி க்ளோஸ் லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்பு கீழே அதில் ஒரு மாஸ்க். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது வந்து லிப் மாஸ்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கு உள்ள. பட் வந்து ரொம்ப நம்ம லிப் பாம் மாதிரி தான் இருக்குது, பட்டரையாக இருக்குது. பட் நான் போக போக எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வேணால் ஷார்ட்ஸில் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் பாப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 2 ஐட்டம் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுகர் பாப்போட ப்ளூ கலர் காஜல் அண்ட் இன்னொன்று வந்து மஸ்காரா. ஆக்சுவலாக ப்ளூ கலர் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் சம்டைம்ஸ் சம் பீப்புள் போடும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதனால் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் இன்றைக்குமே நான் அதுதான் போட்டிருக்கேன். பட் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ லைட்டாக தெரியுது. ஸோ இது வந்து எனக்கு போதும். ஏன்னா ரொம்ப ப்ளூவாக தெரிஞ்சால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் அதுக்கு இது ஓகே. நான் ஆனால் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு 1 டைம் தான் போட்டு பார்த்தேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ப்ளூ கலரில் நல்லாவே இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃபாக அப்படிங்கிறது தெரியல, பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பாப் சுகர் பாப்லேருந்து ஒரு மஸ்காரா ஒன்று எடுத்துருந்தேன். அதே ப்ளூ கலர் பேக்கேஜ், பட் மஸ்காரா வந்து பிளாக் கலர் தான். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு மஸ்காரா வந்து மார்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ரொம்ப பெரிய விங்ஸ்லாம் கொடுக்கலன்னாலும் டீசெண்டாக கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்த மார்ஸ்லேருந்து வாங்கியிருந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஒட்டிக்கும். ஸோ தட் மஸ்காராவே நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ அதனால தான் இது வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அடுத்தது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கேனடாவிலேருந்து 2 நெயில் பெயிண்ட் எடுத்திருந்தேன். ஒன்று பிங்க் கலர், ஒன்று வந்து எல்லோ கலர். இது 2, ஒன்று வந்து மினி சைஸ், ஒன்று வந்து நார்மல் சைஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலைனர் ஒன்று எடுத்திருந்தேன் லாக்மேலேருந்து, க்ரீன் கலர் லைனர். ஸோ க்ரீன் கலர் லைனரும் எனக்கு வாங்கணும்னு ஆசை, க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ அதனால இதில் வந்து க்ரீன் எடுத்திருந்தேன். இது இன்னும் நான் போட்டு பார்க்கல, ஏன்னா க்ரீன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்தது. அண்ட் ஐலைனர்லேயே நான் இன்னொன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து பாப் ஐ அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைனர், ப்ளூ கலர் காஜல் வேறு வாங்கினேன். ஸோ லைனரும் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இதுவும் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து ஒரே ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம் என்னென்னா ப்ளம்லேருந்து இந்த ரோஸ் வாட்டர் டோனர் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது ரொம்ப எனக்கு ப்ளம் பிராண்டும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டோனர்ஸ் வந்து நான் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். ப்ளம்மில் மட்டும் இது வரைக்கும் நான் 3
ப்ளம்மில் மட்டும் நான் இது வரைக்கும் 3 டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு க்ரீன் டீ டோனர், அப்புறம் நயாசினமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் டோனர் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த ரோஸ் வாட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே ரோஸ் வாட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால இது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசானில் நிறைய பேர் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க, அமேசான் ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிக், ஃபேப்ரிக் ஸ்டிக், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒட்டுறதுக்கு. நான் எதுவுமே ட்ரை பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப், ஆக்சுவலாக இதில் 2 சைடும் வந்து டேப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் இருக்கிறத பிரிச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஒட்டிட்டு அப்புறம் மேலே இருக்க டேப்பை வந்து எடுத்துடணும். நான் இதையும் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் வந்து லிப் அண்ட் சீக் டிண்ட். ஆக்சுவலாக இதுவும் அமேசானில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப் பாமோட பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாடி லிப் பாம் அந்த மாதிரி. ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக லிப் பாம் அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். இப்போ நான் லைட்டாக போட்டிருக்கேன் இந்த இடத்துல, உங்களுக்கு தெரியல அது. ஸோ ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கையில். இந்த மாதிரி ஒரு நியூட் மாவே பிங்க் டோனில் இருக்குது. இதில் பார்க்கறதுக்கு லைட்டாக ப்ரௌன் மாதிரி இருக்குது. பட் எடுத்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஷேட் மாறுது. பட் ஸ்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ளம்லேருந்தே. ப்ரைமர் நான் வந்து பெருசாக மேக்கப் போட மாட்டேன்றதுனால நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஸ்டில் இப்போ வந்து நிறைய வீடியோஸ்க்கு போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ப்ரைமர்ஸ் ப்ரிப் செட் கோ ஃபேஸ் ப்ரைமர் ப்ளம்லேருந்து எடுத்திருந்தேன். பேக்கேஜிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது. ஸோ இது ஒன்று. அண்ட் இதுவுமே நீங்கள் வந்து அமேசான் ஃபைன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு செட் ஆஃப் 6 இல்லை 7 ஸ்பாஞ்சஸ் வருது. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து மேக்கப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பவுடர் செட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் கூட. இதோட லிங்க் கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் போடுற பர்சனலாக தேவைப்படும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட குவாலிட்டி, பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6-7 வருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மேக்கப் ஃபைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பவுடர்ஸ் எல்லாம் அதிகமாக அப்படியே அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் ப்ளம்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாடி அண்டர் ஆர்ம் ரோலான்னு ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதோடு வந்து இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அண்டர் ஆர்மில் இருக்க டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 4% லாக்டிக் ஆசிட் அண்ட் 1% கிளைகாலிக் ஆசிட் ரெண்டுமே ஆக்சுவலாக நல்ல ஒரு ஜென்டில் எக்ஸ்ஃபாலியேட்டர். ஸோ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பி வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அதை நோட் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் செம்ம ஸ்மெல். இதில் ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ளம்மில் வந்து நான் ஒரு பாடி மிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடி மிஸ்ட்டு தான். ஸோ செம்மையாக இருக்கும் வெனிலா வைப்ஸோட. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹவாயன் ரொம்ப அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஸ்மெல். அண்ட் நான் இன்னைக்கு காலையில் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்மெல் வைஸும் சரி. அண்ட் இது வரைக்கும் ஸ்வெட்டும் வந்து பெருசாக ஆகலை. அதனால் வெரி குட் ப்ராடக்ட். அது நான் இப்போ வரைக்கும் வாங்கினதில்லை. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பில் வந்து ஒரு 3 மேக்கப் ஃபைன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். லாக்மேலேருந்து இந்த ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் பெருசாக நான் வாங்கினதில்லை. ஃபிட்மிலேருந்து ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் வச்சுருக்கேன். அதுதான் நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி 9 to 5 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட பேக்கேஜிங் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அப்ளிகேட்டரோடு வருது உங்களுக்கு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேட்டரில் வந்து நிறைய ப்ராடக்ட் வருது. இன்றைக்கி நான் அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நிறையா ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து நிறைய மேக்கப் போடுற பர்சனாக தான் ஓகே. இல்லை நான் கம்மியாக தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணாமல் கையிலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே லாக்மே 9 to 5லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் ஒன்று எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய பழைய காம்பேக்ட் வந்து மெபிலின் அது காலியாக போகுது. அதனால இந்த காம்பேக்ட் எடுத்திருந்தேன். இது பேக்கேஜிங் செம்மையாக இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ள மிரர் ஆஸ் யூஷுவல் அண்ட் ஒரு வழக்கம் போல் ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக தேவையே இல்லை. இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ இதோட ஷேடு வந்து இப்படி தான் இருக்குது. இதோட ஷேட் நேம் வந்து ஆல்மண்ட். இதை நான் லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி இருக்குது. ஸோ என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நான் அதுதான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதே வந்து கஷ்டம் ஆக்சுவலி. நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷேட் வச்சுருந்தேன் அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நீங்கள் நியூவாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டான ஷேட் தெரியாமல் நம்ம எதுவுமே வாங்க முடியாது. நானுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி காசு நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் உங்களோட ஷேட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரெகுலராக ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ எனக்கு இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஷேட் தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அதுவும். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு கன்சீலர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 கன்சீலர் வச்சுருக்கேன். 2 கன்சீலர் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும். எனக்கு லைட் ஷேடாக போட்டால் பிடிக்காது. டார்க்காக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிடாது. லைட் ஷேடாக போட்டால் ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால மெபிலின்லேருந்து இந்த கன்சீலர் எடுத்திருந்தேன். இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் என்னோடய அண்டர் ஐஸில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ என் ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட் தான். ஸோ பார்த்திங்களா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதனால வந்து இது ஆக்சுவலாக வாங்கிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து இப்படி பிடிச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணணுமா, ட்விஸ்ட் பண்ணால் ப்ராடக்ட் வந்து வெளியே வருமா. ஸோ ஃபஸ்ட்டு யூஸில் வந்து கொஞ்சம் நிறையவே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் அதை வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து ஷேட் செக் பண்ணி வாங்குங்க. இது வந்து என்னோடய ஷேட் வந்து கேரமல் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி அமேசான் ஃபைன்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸில் வேணால் நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.